தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நடிகர் ரஜினிகாந்திற்கு அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. 2 நாட்களில் வீடு திரும்புவார் என சென்னை அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் அறிவிப்பு. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டலங்களில் 1311 விளம்பர பலகைகள் மற்றும் 317 விளம்பர பதாகைகள் அகற்றம். வடகிழக்கு பருவமழையையொட்டி மாநகராட்சி நிர்வாகம் அதிரடி. மதுரை மேலூர் அருகே மழை வேண்டி நடைபெற்ற பாரம்பரிய திருவிழா. 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பொங்கல் பானை மற்றும் மாவிளக்கு ஏந்தி 2 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக வந்து வழிபாடு. தஞ்சாவூர் பெரிய கோயில் அருகே தேசிய நெடுஞ்சாலை அமைக்க அனுமதி வழங்குவதாக நீதிபதிகள் வருத்தம். கல்லறைகளை பாதுகாக்கவே தொல்லியல் துறை உள்ளது போல் தெரிகிறது எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. கோயில்களை வருமானம் பார்க்கும் இடமாகவே அரசு பயன்படுத்தி வருவதாக நீதிபதிகள் காட்டம். மாநில அரசு உண்டியல் வசூலையே நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. முன்னால் வர முயன்ற நபரை சரமாரியாக தாக்கிய நடிகர் சிவாஜியின் மகன் ராம்குமார் அஞ்சலி செலுத்திவிட்டு திரும்பிய போது வழிவிடாதவர்களை கோபத்தில் கீழே தள்ளிவிட்டதால் பரபரப்பு. இந்தியா ஜமைக்கா இடையேயான உறவு உசைன் போல்ட்டை விட வேகமாக வளரும். ஜமைக்கா பிரதமர் ஆண்ட்ரூவுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு பிரதமர் மோடி பெருமிதம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வரும் 27ஆம் தேதி நேரில் ஆஜராக சம்மன். சாவர்கர் குறித்து அவதூறு பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் நாசிக் நீதிமன்றம் உத்தரவு. ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் எரிவாயு சிலிண்டரின் விலை 500 ரூபாயாக குறைக்கப்படும். விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வழங்கப்படும் என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீர் இறுதிக்கட்ட தேர்தலில் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 56% வாக்குகள் பதிவு. 40 சட்டப்பேரவை தொகுதிகளில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்குப்பதிவு. அம்பேத்கர் திருவள்ளுவர் குறித்து அவதூறு பேசிய வழக்கு. விஸ்வ இந்து பரிஷத் முன்னாள் துணைத் தலைவர் மணியனுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலையில் 11வது பட்டமளிப்பு விழா. தமிழக ஆளுநர் RN ரவி, உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பங்கேற்பு. அஸ்வதி, சுஜிதா கே, சுரேஷ்குமார் R, சுமித்ரா எம், விஜயலட்சுமி எஸ், சங்கர் வி, தீபா டி.
மேட்டுப்பாளையம் அருகே வளைவில் திரும்பும்போது பைக் மீது மோதி தலைக்குப்புற மினி லாரி கவிழ்ந்து விபத்து. ஒருவர் உயிரிழந்த நிலையில் நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சி. புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து காய்ச்சலால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு. 3 பேருக்கு டெங்கு உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் தனி வார்டில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. நாகை மாவட்டம் கீழ்வேலூர் ஒன்றியத்தில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு என புகார். 146 வீடுகள் கட்டாமலேயே பயனாளிகள் பெயரில் அதிகாரிகள் மோசடி செய்த குற்றச்சாட்டின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் முதற்கட்டமாக 100 விளையாட்டு வீரர்களுக்கு வேலை வழங்கப்படும். 13 துறைகளில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி பெருமிதம். சிவகங்கை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை. கணக்கில் வராத 4 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்து தீவிர விசாரணை. காந்தி ஜெயந்தியையொட்டி புறநகர் ரயில்கள் நாளை ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி இயக்கப்படும். அனைத்து தடத்தில் இயங்கும் மின்சார ரயில்களுக்கும் காந்தி ஜெயந்தியையொட்டி புறநகர் ரயில்கள் நாளை ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி இயக்கப்படும். அனைத்து தடத்தில் இயங்கும் மின்சார ரயில்களுக்கும் இது பொருந்தும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தமிழ்நாட்டின் மேம்பாட்டிற்கான புதிய உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு மத்திய அரசு விரைந்து அனுமதி வழங்க வேண்டும். சென்னையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியிடம் தமிழக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு கோரிக்கை. சென்னை உயர்நீதிமன்ற பெண் வழக்கறிஞர்கள் சங்க தேர்தல் முடிவுகள் அறிவிப்பு. பெண் வழக்கறிஞர்கள் சங்க தலைவராக என்.எஸ். ரேவதி தேர்வாகி பதவியேற்பு. இழந்த 10% வாக்குகளை மீட்க வேண்டுமென அதிமுக ஐடி விங் ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல். இளைஞர்கள் கையில் உள்ள 40 விழுக்காடு வாக்குகளையும் பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தல். தமிழகத்தில் RSS அணிவகுப்புக்கு அனுமதி மறுக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நிபந்தனைகளின் அடிப்படையில் RSS அணிவகுப்புக்கு அனுமதி வழங்கியும் ஆணை. அமலாக்கத்துறையை கண்டிக்காத ராமதாசுக்கு திமுகவை விமர்சிக்க தகுதி உண்டா என RS பாரதி கேள்வி. அமலாக்கத்துறையின் அடாவடியை திமுக தீரத்தோடு எதிர்த்து வருவதாகவும் அறிக்கை. (2015) பதிவான வழக்கு பற்றி அப்போதிருந்த விவரங்களின் அடிப்படையில்தான் முதலமைச்சர் பேசியதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விளக்கம். செந்தில் பாலாஜியின் மீது எடப்பாடி பழனிசாமி பொய் வழக்கு போட்டதாகவும் குற்றச்சாட்டு. தென்னிந்தியாவில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 12% கூடுதலாக இருக்கக்கூடும். இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இந்தோனேஷியாவின் பண்டா கடற்பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவானதால் கரையோர வீடுகள் தரைமட்டமாகி மக்கள் பாதிப்பு.
வங்கதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி. 2-0 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றி வரலாற்று சாதனை.